பிரைஸ்லோ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் ஒரு சிறு பகுதியை தியானிக்க செய்த கிருபைக்காய் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:7-8 அதன்படி 7 சபைகள் உண்டு இல்லையா? 7 சபைகள் இருக்கிறது. அதை வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் முக்கியமானது வந்து பிலடெல்பியா சபை. பிலடெல்பியா சபை வந்து நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவர் தான் சொல்கிறார், திறந்த வாசலை வைக்கிறேன். 2:9-7 சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அதுபோல் அது நமக்கு என்ன செய்யுதுன்னா, முழங்கால் யுத்தம் நடக்கும். முழங்கால் யுத்தம் நடக்கும். நம்மளுக்கு முழங்காலில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஜெயத்தை பெற முடியும். 13:1 ரோமர் 12:10 சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாமல் 1 பேதுரு 1:22 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள். நம்ம சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருக்கிறோமா? நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். சகோதர ஸ்நேகத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. எப்படி நிலைத்திருக்குது? நம்ம சகோதரனை ஸ்நேகிக்க, நம்ம சகோதரன் சொல்கிறது விசுவாசிகளை கூட குறிக்கும். சபையில் இருக்கிற விசுவாசிகளை குறிக்கும், நம்ம சொந்த சகோதரனை குறிக்கும், எல்லாரையும் குறிக்கும். சகோதர ஸ்நேகம்ட்டு ரொம்ப முக்கியமானது. தன்னை போல பிற நேசி நாங்கள் சொல்கிறாரு இல்லையா? அப்போது நம்மளை போலவே மற்றவங்க நேசிக்கணும்னா சகோதர ஸ்நேகம் அது போல் தான். நம்ம சகோதரனை நேசிக்கணும். நம்ம யாரும் அப்படி நேசிக்கிறதே கிடையாது. சகோதர ஸ்நேகத்தை நினைத்திருக்கே கிடையாது நம்ம யாருமே. ஏன்னா அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நமக்கு சகோதர ஸ்நேகம் நிலைக்கும். தேவனுடைய அன்பு நம்மக்கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 பேதுரு 3:8 கூட சொல்லப்பட்டிருக்குது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கன்றார். ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். சுத்த இதயத்தோடு அன்பு செலுத்த வேண்டும் சொல்கிறார். சுத்த இதயம். ஏன்னா சுத்த இதயத்தோடு அன்பு செலுத்தணும். நமக்கு எப்போ சுத்த இதயம் வரும்? தேவனுடைய அன்பு நம்ம இதயத்தில் வரும்போது தான் வரும். சுத்த இதயம். சுத்த இருதயம் நம்மகிட்ட இருக்கா? யாருக்கிட்டையுமே கிடையாதுங்க. ஒரு செகண்டு. ஏன்னா இருதயத்தின் ஆழத்தை வந்து கர்த்தர் பார்க்குறாரு. இருதயம் திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். மகா கேடாக இருக்குதான் இருதயம், மகா கேடாக இருக்குதான் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். அப்போ நமக்கு அதுக்கு மிஞ்சி எப்படி ஒரு நமக்கு பரிசுத்தம்? அவர் கொடுத்தா தான் நமக்கு பரிசுத்தம். இருதயத்தை அவர் கையில் கொடுக்கணும். நம்ம இருதயத்தில் அவர் வரணும். அவர் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆட்கொள்ளணும். இருதயத்துக்குள்ளார இயேசு வந்தால் தான் நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படும். இருதயத்தின் ஆழத்தில் இயேசு வரணும். அப்போ தான் நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படும். நல்ல இருதயம் கொடுக்கப்படும். கல்லான இருதயத்தை என்ன செய்வார்? சதியான இருதயத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சுத்த இருதயத்தை தருவார். சுத்தமான இருதயம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். இயேசு ஒரு இருதயத்தில் வரும்போது தான் இவையெல்லாம் நமக்கு நடக்கும். சுத்த இருதயம் கிடைக்கும் இல்லையா? கல்லான இருதயம் போயிட்டு சதையான இருதயம் கிடைக்கும். அன்பான இருதயம் கிடைக்கும். சகோதர ஸ்நேகத்தினால இருதயம் கிடைக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய அன்பில் தான் சுற்றி அங்கே தான் வரும். ஆனால் தேவனுடைய இருதயமும் என்னுடைய இருதயமும் ஒத்துருக்கணும். நமக்காகவே அவர் என்ன செய்கிறாரு? அடிக்கப்பட்டார். நமக்காகவே ரத்தம் சிந்தினார். நமக்காகவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போது நமக்காகவே தன்னுடைய ஜீவனையே தந்தார். அப்போ ஏற்பட்ட அன்பு நம்மகிட்ட இருக்குமா? அதுதாங்க சகோதர ஸ்நேகம். சகோதரனேன்னு கூப்பிட்றாரு, ஸ்நேகிதனே அப்படின்னு கூப்பிட்றாரு. யாரை கூப்பிடுவார்? உங்களை என்னையும் கூப்பிடுவாரா? கூப்பிடணும். அதுதான் தேவனுடைய அன்பு. நம்ம அந்த மாதிரி நடக்கிறோமா? ஸ்நேகிதனேன்னு கூப்பிட்டார் பாருங்க. அந்த மாதிரி நம்மளை கூப்பிடுவாரா? கட்டாயம் கூப்பிடுவார். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதுக்கேற்ற தாசன்னு சொன்னார் இல்லையா? நம்ம வேதத்தில் அநேகர் இந்த மாதிரி சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அப்போ அவங்க என்னென்ன செய்தாங்க? உதாரணமாக யோபு, மோசே, ஆபிரகாம் இவங்கெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமானவங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தேவனோட சஞ்சரித்தாங்க. எப்படி? அவன் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மேலே எடுத்துக்கொண்டான். அப்போ உயிரோடவே போயிட்டான். அப்போது தேவனோட சஞ்சரித்தான். முடியுமா உங்களால் என்னாலையும்? அதுதான் தேவனோட சஞ்சரிக்கிறது. தேவனுடைய இருதயம் நம்மளுடைய இதயத்தோடு இருந்தால் தான் முடியும் எல்லா காரியங்களுமே. நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தவான் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது.
நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் இயேசு ஒருவரே. அவருடைய ரத்தம் மாத்திரம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். சுகம், பலன், ஜீவன் எல்லாமே இயேசுவால் மட்டும்தான் கிடைக்கும். இயேசு தான் நம்மளுக்கு உயிர், மூச்சு, பேச்சு, கிரியை எல்லாம் இயேசு தான். இயேசு தான், இயேசு தான். அவரை தவிர வேறு ஒருவருமே கிடையாது. நம்முடைய ஜீவனே அவர் தான். ஜீவன் கருத்தில் இருக்குதுன்றது பாருங்க. அப்போ யார் கருத்தில் இருக்குது? நம்ம ஜீவன் ஏனுடைய கருத்தில் இருக்குது, ஏசுடைய கருத்தில் இருக்குது. பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, நிச்சயம். பிறந்த போதே நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போது தாயின் கருவில் நம்ம கண்டது. அப்போவே நம்மளை முடிவு பண்ணிட்டாரு, சிநேகிதனே என்று இல்லையா? நம்ம அது மாதிரி நடக்கணும். நம்ம உலகத்தில் வந்த பிறகு இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக மறிக்கணும். உலகத்துக்காக மறிக்கிறது கிடையாது, இயேசுக்காக தான் மறிக்கணும், இயேசுக்காக தான் வாழணும். சுத்த இறுதித்து நிலவரமான ஆவியை எனக்கு தாங்கள் சொன்னாங்க. அப்போ நம்மள என்ன செய்யணும்? அந்த மாதிரி சுத்த இறுதி நிலவரமான ஆவியை நம்ம கேட்கணும் இல்லையா? அதனால் நம்ம அன்பு தனிஞ்சு போகக்கூடாது. மாம்ச அன்பு இருக்கக்கூடாது. மாம்ச அன்பு இருக்கவே கூடாது. மாய்மால அன்பு தான் அது. நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது என்னது? மாயமற்ற அன்பு நமக்கு வேணும். அன்பில் பரிசுத்தம் நம்மளுக்கு தேவை. நம்ம எப்படி நேசிக்கணும், நம்மளே எப்படி நேசிக்கிறோம், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், அது மாதிரி மற்றவங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஞானம், அறிவு எல்லாம் எங்கே இருக்குது? எங்கேருந்து கிடைக்குது? நம்மளுக்கு இயேசு இடத்துல தான் கிடைக்குது. இயேசு மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஒவ்வொருவரும் இதை படிங்க. சின்ன வசனங்களாக இருந்தாலும் இருபத்தின் ஆழத்தில் பதியணும், இருபத்தின் ஆழத்தில் கிரியை செய்யணும். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். வேலையா கர்த்தர் பாதுகாப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.